வணக்கம். அனுபவங்கள் அதிகமானால் அமைதியாகிவிடுகிறது மனசு. ஆமாம், அனுபவங்கள் அதிகமாகும் போது அமைதி பெற்று விடுகிறது மனசு. உண்மைதான். இந்த அனுபவம் என்கிறது திட்டமிட்டு செயல்படுத்துவதில்லை. நமது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் செதுக்கப்படுகிற பட்ட வைரம் அனுபவம். அது இறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, வாழ்வு சொந்தமாக வாழ்க்கைக்குரியதாக இருந்தாலும் சரி, அனுபவம் ஒன்றும் பட்டதீட்டிய வைரம்தான். இந்த ஆன்மீகத்தில் ஒரு கதை தொடரை கொடுத்து விரைவில் வந்துவிட்டு விரைவில் சென்று விடுவதும் உண்டு. ஆமாம், திடீரென்று ஒரு கதையை கட்டிக்கிட்டு நான் போனேன், ஒரு பெரியவர் கூப்பிட்டார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு ஒரு நல்ல ஒரு கதை பிணைப்பை கொடுத்து ஆன்மீகத்தில் நுழைஞ்சிட்டு வந்தது மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி போய்விடும். அது அனுபவம் இல்லாத ஒரு கதை நிற்காது. அந்த அனுபவங்கள் அதிகமானால்தான் அந்த இறை சார்ந்தும் சரி, அனுபவம் கூட தான் வைரமாகும். அப்போ தான் மனசு நிற்கும். அதுதான் உண்மையாகும். சும்மா கதை கட்டிடலாம். கதை கட்டிட்டு முன்னாடி வந்துட்டு அப்படியே முன் வந்தது போல் வந்துட்டு நிற்காது, சென்று விடும், கடந்து விடும். அது நிற்பதில்லை. இந்த பட்டை தீட்டிய பின் இந்த உளி வைரத்தை செதுக்காது. பட்டை தீட்டிய பின்னாடி வைரத்தை உளி செதுக்காது, அமைதியாகிவிடும். அந்த உளி செதுக்காது, அமைதியாகிவிடும். அப்போது அமைதியாகி விடுகிறது, மனசும் அமைதியாகி விடுகிறது. மனசுன்னும் வைரம் அமைதியாகி விடுகிறது. சாந்த ரூபமாக புனிதம் பெறுகிறது ஆன்மா. அப்போது நமது ஆன்மா சாந்த ரூபமாக புனிதம் பெறுகிறது, பேரின்பம் அடைகிறது, பிரம்ம சுகத்தை அடைகிறது, பரபிரம்மத்தை அடைகிறது. அப்படி ஆகும்போது நமது உடைய மனது சாந்த ரூபமாகிறது. கலக்கமின்றி சஞ்சலமின்றி ஒரே ரூபமாக இறை பிரம்மத்தை அடைகிறது. ஆன்மா ஒளிரட்டும்.